நாம எங்க போய் நின்று என்ன கேட்டு பெற்றாலும் அதை தருபவன் யாரு? சிவபெருமான் தான் தருவார். நமக்கு தர்றவர்னா சிவபெருமான் தான். எப்படி வேணாலும் தரலாம். நாம அடையாங்க அந்த சிவபெருமானுக்கு மட்டும் ஒன்றும் இல்லைங்க, அங்க போனோம் பாருங்க வந்துச்சு பாரு திருப்பம் அப்படின்னு நாம சொல்லிக்கலாமே தவிர அந்த திருப்பத்தை யார் கொடுத்திருப்பாங்க? சிவபெருமான். ஏங்க அவருக்கு பதவியை கொடுத்து அதுக்கு ஒரு ஆளை போட்டு அவர் கையில இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது எக்யூப்மெண்ட்டையும் கொடுத்தவரு, அருளையும் அவர் தான் தருவார். நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் எங்க கேட்பாரு? அவர்கிட்ட தான் கேட்பார். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு தர்றதுக்காக கேட்டு பெற இடம் எதுங்க? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சிவபெருமான் தான். அதனால உலகத்தில் காணப்படக்கூடிய பல பல தெய்வங்களும் வேறு வேறு வகையாய் அணியக்கூடிய அணிகலன்கள் எப்படி பல பல இருக்குதோ, அதுல எல்லாத்திலையும் பொன் எப்படி வேறுபடாமல் பொன் என்ற ஒன்றாக இருக்குதோ, அதுபோல தங்கம் என்ற நிலையில் நம்ம கருதுகிறோமே, அதுபோல் எல்லா தெய்வங்களுக்கும் முதல்வராக போற்றக்கூடிய மும்மூர்த்திகளாயும் காணப்படக்கூடிய தலைவி உலக காரணியாகிய ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி பராசக்தியாக பரத்தில் பிரிப்பில்லாமல் இருந்து நமக்காக நம் இந்த உடம்பை எடுத்து அனுபவத்தை பெற்று அவனை அடைவதற்காக அவனிலிருந்து வந்தவன் ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தியிலிருந்து நமக்கு சைவ சித்தாந்தத்தில் தத்துவங்கள் தோற்றம் பெறுவ